கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் தமிழ்நாடு சுயாட்சி கட்சியின் தலைவர் தங்கபாண்டியன் அவர்கள். சார் வணக்கம் சார். வணக்கம் வணக்கம் சார், தமிழ்நாடே தற்போது 2 நாட்களாக தேமுதிக தலைவரும் நடிகருமான விஜயகாந்த் அவர்கள் இறப்பு வந்து பெரிய அளவுல மனவேதனை அடைகிறாங்க. குறிப்பா பார்த்தோம்னா இதை சார்ந்து பல்வேறு அரசியல் வட்டாரங்கள பல்வேறு கருத்துக்கள் கூறிக்கொண்டிருக்கின்ற நிலையில வடிவேலு ஏன் வரலன்ற மாதிரியான ஒரு சர்ச்சையை பாஜகவினர் குறிப்பா மாரிதாஸ் போன்ற யூடியூபர்ஸ்லாம் கிளப்பியிருக்காங்க. இதை நீங்க முதல்ல எப்படி சார் பாக்குறீங்க? வடிவேல் ஏன் போகணும்? வடிவேல் தாய் மாமனா விஜயகாந்துக்கு? இல்லை மச்சனா? இல்லை சம்மந்தம் எதுவும் பண்ணியிருக்காரா? இல்லை ஒன்று விட்ட அண்ணன் தம்பியா? எதுக்கு போகணும் வடிவேலு? இல்லை, ஒரு நடிகர் இல்லை, நடிகர். சரி, அவருக்கும் பிடிக்காதுன்றது உலகம் தெரிஞ்ச விஷயம். பிடிக்காதவர் கட்டாயமாக போயிருக்கணும்னு சொல்கிறதுக்கு இவனுங்க யாரு? நீ யாரு? நீ சொல்லக்கூடிய நபர்கள் பூரா யாரு? இது பர்சனலான விஷயம். ஒரு நடிகர் இறந்துருக்கிறாரு, இன்னொரு நடிகர் அவருக்கு பிடிக்காதுன்னா அவங்க வாழ்க்கையில் பெரிய இழப்பெல்லாம் சந்திச்சிருக்கிறார். விஜயகாந்தோட பகைச்சதுக்காகவே, விஜயகாந்த் ஜெயலலிதா அம்மையாரை பகைச்சதுக்காக நடிகர் வடிவேல் கிட்டத்தட்ட 10-15 வருஷ சினிமா வாய்ப்புகளே இழந்திருக்கிறாரு. அவ்வளவு பாதிக்கப்பட்ட நபர் எப்படிங்க போவார்? இது முட்டாள்தனமானது, கீழ்த்தரமான அரசியல். இதை பேசுறதே நாகரிகம் இல்லாத விஷயம். அவங்கவுங்க பிடிச்சவங்க போகிறாங்க, பிடிக்காதவங்க ஒதுங்கி தான் நிற்பாங்க. அதை எப்படி இப்போ விஜயகாந்த் 100 பேருக்கும் பிடிக்கணும்னு என்ன இருக்குது? இல்லையா? எல்லாருக்கும் பிடிச்சிருமா? எனக்கெல்லாம் கொள்கை ரீதியாக சுத்தமாக பிடிக்காது விஜயகாந்தை. தனிப்பட்ட முறையில் அவரை ஒரு நடிகராக நான் கொண்டாடுவேன். பல விஷயங்கள்ல எனக்கு பிடிக்கும். இதெல்லாம் முதல்ல தனிப்பட்ட நபருடைய விஷயம். இதில் தலையிடவே கூடாது. மாரிதாஸ் போன்ற முட்டா பசங்களுக்கு எந்த அறிவும் கிடையாது. அதனால் இவர் என்ன இப்போ பிரச்சனை அப்படின்னா, வடிவேலு மாமன்னன் படத்தில் நடித்ததன் மூலமாக ஒரு திமுகவுடைய அரசியல், அதனுடைய போக்கு இருக்கு இல்லையா, சமூக நீதி அரசியல், சாதி ஒழிப்பு அரசியல், இதுக்கு துணை போயிட்டார். ஒரு விஷயம். இன்னொன்று, இந்த இயக்குனர் மாரி செல்வராஜ் அவருடைய சொந்த ஊரில் இது இயக்குனர், இந்த கேள்வி வடிவேல்கிட்ட கேட்கப்படுது. இயக்குனர் மாரி செல்வராஜ் இப்படி உதயநிதி கூட போய் விளம்பரம் தர்றாருன்னு சொல்கிறாங்களே அப்படின்னு. எதுடா விளம்பரம்? அவன் சொந்த ஊரில் அவன் வந்துட்டு நிவாரண வேலைகளை செய்யாமல் எவன்டா செய்வான்? ஏண்டா இதுக்கெல்லாமடா பிரச்சனை பண்ணுவீங்கன்ற வடிவேல அதை கொஸ்டின் பண்ணாரு. அது எல்லாம் சங்கி மங்கிகள் தான் இந்த கேள்வி எழுப்பினவன் போகிறான். அப்போ அவன்லாம் சேர்ந்துக்கிட்டு இப்போ வடிவேலை குறி வைக்கிறாங்க. வடிவேல் வந்துட்டு மாமன்னன் படத்தில் நடித்ததுலேருந்து சாதியவாதிகளும் இந்த மனநோய் பிடித்த வெறுப்பு அரசியல் பேசக்கூடிய சங்கிகளும் வடிவேலை குறிவைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ அதனால இப்போ அவர்கள் வடிவேலுக்கு எதிராக ஒரு நீண்ட அறிக்கை விட்டுருக்கிறான். அவர் என்ன விஜயகாந்துக்கு தாய் மாமனா போய் மாலை எடுத்து போடல, மரியாதை செய்யலைன்னு? இதெல்லாம் தேவையில்லாத பேச்சு. இப்போ எதிரியா இருந்தாலும் போயிட்டு அவங்கள போய் சந்திக்கணும்னா, இறப்புல போய் சந்திச்சு அவங்களுக்கு அஞ்சலி செலுத்த வேண்டியது அப்படி எந்த சட்டத்தில் இருக்கு? இது நீதிமன்ற தீர்ப்பா, உச்ச நீதிமன்ற தீர்ப்பா, சட்டமா, அரசியல் சாசனமா? என்ன பேசுறீங்க? எதிரியா இருந்தா போவீங்களா நீங்க? எதிரியா இருந்தா எப்படிங்க போவீங்க? என்னத்தையா உளரக்கூடாது. வடிவேலு எதிரியா இருந்தாலும் போகணும், அதுவா இருந்தாலும் போகணும், இதுவா இருந்தாலும் போகணும்னா எப்படி போவாரு? 15 வருஷம் அவர் ஃபிலிம் லைஃபே காலி பண்ணுவீங்க, அதுக்கு துணையா இருந்திருக்கிறீங்க, ஏகப்பட்ட உள்ளடி வேலைகள் பார்க்குறீங்க. உங்க இறப்புக்கு வரணும்னு அவசியம் என்ன இருக்கு? இல்ல, இப்ப வடிவேலு அவனுடைய சினிமா வாழ்க்கை தொடர்ந்ததுக்கு விஜயகாந்தா காரணம் இல்லை, அவரும் சேர்ந்த கூட்டணி தான் காரணம். ஜெயலலிதா அம்மையாரோடு சேர்ந்து விஜயகாந்த இவர் வந்துட்டு திமுகவோடு சேர்ந்து விஜயகாந்த் தான் டார்கெட் வச்சு அடித்தார். அப்போ அவர் ஜெயலலிதா அம்மையாருடைய கூட்டணி. அப்போ ஜெயலலிதா அம்மையார் அதுக்கு தான் பழி வாங்கினார். அவர் ஜெயலலிதா அம்மையாரை விமர்சிக்கலை, முழுக்க விமர்சித்தது விஜயகாந்தை டார்கெட் பண்ணி. அதுக்கு சேர்த்து ஜெயலலிதாவை தான் பழி வாங்கினாங்க. விஜயகாந்த் அதை கண்டிச்சிட்டாரா? கண்டிச்சிருந்தா சொல்லுங்க, வேணா போக சொல்லுவோம். அப்படிலாம் ஒன்றும் நடக்கலையே. இது வடிவேலு வந்து 10 வருஷமா சினிமால இல்ல. இப்ப விஜயகாந்த் அவர்கள் வந்து ஒரு 5 வருடங்களுக்கு முன்பாவே ஆக்டிவ்ல இருந்து இழந்துட்டாங்க. ஆமா, அதுக்கு முன்னாடி ஒரு அறிக்கை கூட கொடுக்கலையா வடிவேலுக்காக? அவரு எப்படி கொடுப்பாருங்க? என்னங்க பேசுறீங்க? இது எல்லாம் கற்பனையில் இருக்கிறீங்களா? எனக்கு புரியலை. எதிரி வீட்டுக்கு போய் அப்படியே பார்க்கணுமா? எதிரிகள்லாம் அப்படியே புனிதர்கள்லாம் நடந்துக்குருவாங்களா? அப்படிப்பட்ட நாட்டிலேயே நம்ம இருக்கிறோம். ஏதாவது தேவையில்லாத பேசக்கூடாது.
இப்ப இதுல குறிப்பா இன்னொன்னு கூடுதலா சொல்ல போறது வந்து மதுரைக்காரே கிடையாது வடிவேலு, மதுரையினுடைய பண்பவே கெடுத்துட்டாரு வடிவேலுன்ற மாதிரியான கருத்துக்கள் சமூக நல பிரிவுல வருது. எவன் சொல்றான் அப்படி? இல்ல சமூகத்துல நிறைய பேர் சொல்லிட்டு வராங்க. முட்டா பசங்க. ஏன்னா அதாவது நாங்க நல்லது கூட வடிவேல் வந்தாங்க. மதுரை மொழியே வந்துட்டு திரைமொழியில வந்திருக்கு. மதுரை மொழினா நான் சொல்றது நம்ம பல்கலைக்கழகங்களில் பேசுகிற மொழி இல்லை, நம்ம தெருவில் பேசுகிற மொழி இல்லையா? ஏய் வாயா மாப்பிள்ள அப்படின்றது நம்ம தெருவில் பேசுகிற மொழி. இந்த மொழியை கொண்டு போய் ஒரு வெற்றிகரமான அந்த வார்த்தை பிரயோகத்தை எல்லாரையும் ரசிக்க வச்சிருக்கிறார். அவருடைய வசனங்கள் பூரா ரொம்ப அருமையான ஹிட்டு. அந்த அந்த ஹிட்டான வார்த்தைகள் பூரா பார்த்தீங்கன்னா அழகான தமிழில் இருக்கு. அது ரொம்ப இந்த நம்ம தெருக்களில் புழங்கக்கூடிய வார்த்தைகள் அவருடைய வசனங்கள் பூரா. அப்போ இது மதுரை கிடையாது, அது கிடையாது, இதெல்லாம் வன்மங்க, முழுக்க வன்மம். அது என்னன்னா, இப்போ மாமன்னன் படத்துல ஒரு சாதியை எதிர்க்கக்கூடிய ஒரு அரசியல் நிலைப்பாட்டில் முக்கியமாக ஒரு தலித்து அரசியல் தலைவராக அவர் நடிச்சிட்டார். இதுக்கு இப்போ குறி வச்சு தாக்குறாங்க இந்த சங்கி வெறியர்களும் சாதி வெறியர்களும். இதெல்லாம் வேலைக்கு ஆகாத விஷயம், காலம் கடந்து போன விஷயம். அது வடிவேலை எந்த விதத்திலையும் பாதிக்க போறதில்ல. வடிவேல் போக வேண்டிய அவசியம் இல்லை என்பது என்னுடைய கருத்து. இப்ப இந்த உழவு நடந்திருக்கு. குறிப்பா பார்த்தோம்னா நடிகர் அஜித் கூட அதுக்கு வரல. நடிகர் சங்க தலைவராக இருக்கக்கூடிய விஷால் அவர்கள் வரல. ஆனா வடிவேலை மட்டும் திட்டமிட்டு இந்த பாஜகவினர், பாஜக ஆதரவு ஊடகங்கள் வந்து அவரை ஒரு ஒருமையில பேசுறதை நம்ம எப்படி பார்க்க முடியுது? அதான் இப்ப மிக முக்கியமா உதயநிதி கூட ஒரு மாரி செல்வராஜ் போனதுக்கு வடிவேல் தான் வினையாற்றினார். ஏண்டா உங்களுக்கு என்னடா பிரச்சனை, அவன் சொந்த ஊர்ரா, அவன் பார்க்காம எவன்டா பார்ப்பான்னு இந்த வார்த்தைகள்ல மதுரை வார்த்தைகள்லேயே சொன்னார். போடா வாடான்னு சொன்னார். ஒவ்வொருத்தனுக்கும் செருப்படி வாங்கின மாதிரி ஃபீலிங் இருந்திருக்கும். அதனுடைய ரியாக்ஷனாக தான் இதை நம்ம பார்க்குறோம். அப்போ இவர்கள் அரசியல் ரீதியாக அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, திமுக கூட்டணி பக்கம் முக்கியமாக பிரபலங்கள் போயிடக்கூடாது, பிரபலங்களை தனிமைப்படுத்தி அவர்களை தாக்குவதன் மூலமாக இந்த திமுக காங்கிரஸ் கூட்டணியை தனிமைப்படுத்தணும்னு அவங்களுக்கு ஒரு ஆசை, நப்பாசை இருக்கு. அதற்கான முயற்சிகளை தான் அவங்க செய்கிறாங்க. இப்போ விஷாலையும் அஜித்தையும் ஏன் வரல அப்படின்னு கேட்டால் அது திரும்ப அதே கேள்விதான். அவங்ககிட்ட மாமனா மச்சானா பொண்ணு கொடுத்துருக்காங்களா, பொண்ணு எடுத்திருக்காங்களா, பிடிச்சா போகிறாங்க, பிடிக்கலைன்னா போகாமல் இருக்காங்க, முடியாமல் இருந்திருக்கலாம், சூழ்நிலை வேறையா இருக்கலாம், நாளைக்கு கூட போய் துக்கம் விசாரிக்கலாம் இல்லையா, அடுத்த மாதம் கூட போய் துக்கம் விசாரிக்கலாம், என்னமோ இருக்கலாம். உங்களுக்கு என்னடா பிரச்சனை அப்படின்றத நம்ம பேச வேண்டியிருக்கு. இதில் என்னமோ கணக்கு எடுத்து புள்ளி விவரங்கள் எடுத்துல சண்டைக்கு போகிறாங்க. இவங்க என்னமோ இது மாதிரி காப்பாற்றுற மாதிரி. விஜயகாந்த் முதல்ல உனக்கு யாரு? நீ ஏற்றுக்கிருவியா? விஜயகாந்த் சொன்னது பூரா ஏற்றுக்கிருவியா? நீங்கள் பாபர் மசூதியை இடித்த இடத்துல கட்டக்கூடாது, நியாயமான விஷயம் இல்லை அப்படின்னு கமெண்ட் சொன்னார். ஏற்றுக்கிறியா நீ? அப்போ தேவையில்லாத விஷயங்களை, தேவையில்லாத மாதிரியான கருத்து சொல்கிறதெல்லாம் இங்கே வந்துட்டு பெரியவங்களுக்கெல்லாம் அறிவாளித்தனமான கருத்து சொல்கிறதா அவங்களுக்கு ஒரு நினப்பு. இந்த முட்டா பசங்க பூரா ஊடகங்கள் வந்த உடனே அவன் பாட்டில் மேடை ஏறி என்னத்த வேணா பேசுகிறான். பேசுகிறது பூரா தத்துவம் மாதிரியும் கோட்பாடு மாதிரியும் விளக்கம் கொடுக்குறான். இதர் அப்படி இருக்கிற எந்த சட்டத்தில்டா இருக்குது இப்படி இருக்கணும்னு? இந்த இலவு பொண்ணு என்னடா கட்டாயம் இருக்குது, ஏன்டா என்னத்தையா பேசுகிறாங்க. சார் இது ஒரு புறம் இருக்க, விஜயகாந்த் அவர்கள் வந்து கடந்த காலங்களில் சீமான் அவர்கள் வந்து ஒரு தெலுங்கர் என்ற ஒரு பார்வையெல்லாம் பல்வேறு மேடைகளில் பேசியிருக்காரு. நேற்று வந்து வார்த்தைக்கு வார்த்தை கேப்டன் கேப்டன்ற மாதிரி பேசியிருக்காரு. வந்து நெருங்கி என்னோட பழகக்கூடியன்ற மாதிரியான சீமான்லாம் பேசியிருக்காங்க. சீமான் தான் இது மல்லாக்கப்படுக்கு படுத்து எச்சி துப்புறதுல சீமான் மாதிரி நம்பர் 1 ஆள் யாருமே கிடையாது. அப்போ இவரை கேப்டன் தமிழ் பெருமகன் அது இதுன்னு சொல்கிறாரு. ஆனால் அந்த மக்களை பேசும்போது இவர்கள்லாம் ஆட்சிக்கே வரக்கூடாதுன்னு பேசுகிறார். இவர்களை, அதாவது இவர்கள் ஜெயிச்சு எம்எல்ஏவாக வரலாமா, ஆனால் அமைச்சராக வரக்கூடாதான். அமைச்சராக கூட தப்பி தவறி வரலாமா, முதலமைச்சராக வந்துடக்கூடாதான். நீ என்ன, உனக்கு ஜனநாயகமும் தெரியாது, ஒரு மயிலும் தெரியாது, சரக்கடிக்க தெரியும் இல்லையா, போதையை போட்டுட்டு இருக்க தெரியும். இப்போ செகண்ட் விஜயகாந்த் லிஸ்ட்ல சீமான் தான் இருக்கார். செகண்ட் விஜய் அந்த குடியாரன்ற வரிசையில அவர் ஒரு மது ஒழிப்புன்னு பிரச்சாரம்லாம் பண்ணிக்கிறேன். அப்படி ஒரு நபரை மது ஒழிப்புன்னு சொல்றவரு குடிக்க கூடாதுன்னு என்ன இருக்கு? நீங்க என்ன விவரம் தெரியாம பேசுறீங்க? சரியா? அப்ப அந்த வரிசையில அவரும் இருக்கு. அவரும் நல்ல மொடா குடிக்காரர் தான், இது ஊரறிஞ்ச விஷயம். அப்ப இவர் மிக இதுல வன்மமான ஆளு. இந்த இந்த இறப்புல கலந்துகிட்டதுலே மிக நயவஞ்சகமான ஆள் தான் சீமான் தான். எப்படி நீ விஜயகாந்தை சேர்ந்த சமூகத்தை சேர்ந்த மக்களையே அவர்கள் முதல்வராக வரக்கூடாதுன்னு பேசக்கூடிய ஜனநாயக விரோதி.
இல்லையா? அவர்களை தமிழர்களே இல்லைன்னு சொல்லக்கூடிய பச்சை அயோக்கியன், சாதி வெறியன் இல்லையா? சாதி வெறியன், தமிழ்ன்ற போர்வையில சாதியவாதம் பேசக்கூடிய அயோக்கிய பயிர்கள் நீங்க. ரைட்டா? இங்க திராவிடம் என்பதுதான் என்ன சொல்லுது அப்படின்னா, கலப்பு திருமணத்தை ஆதரிக்கிறது, எல்லா கம்யூனிட்டியும் சேர்ந்த ஒரு தமிழ் தேசியத்தை சொல்லுது. ஒரு தேசம் சொன்னாலும் தேசியம் சொன்னாலும் அங்க சிறுபான்மை, பல்வேறு வகையான சிறுபான்மை இருப்பாங்க. மத சிறுபான்மை, மொழி சிறுபான்மை, சரிங்களா? எல்லா பண்பு இருந்தாதான் அதுக்கு பேரு தேசம். பன்முகத்தன்மை இருந்தாதான் அதுக்கு பேரு தேசம். பன்முகத்தன்மை இருக்கிற தேசத்துல ஜனநாயகம் தேவைப்படும். இந்த ஜனநாயகத்துல ஒரு 100 குடும்பம் இருக்கக்கூடிய ஒரு பழங்குடி பிரிவுல இருந்து கூட ஒரு முதல்வர் வரக்கூடாதா என்ன? வரலாம் இல்லையா? அப்ப இதுக்கு பேரு தான் ஜனநாயகம். இந்த ஜனநாயகம் தெரிய குப்பை அரசியல் பேசக்கூடிய சீமான் அவர் செய்யக்கூடிய வேலை என்னன்னா, நயவஞ்சகமான வேலை. அந்த இளவுல கலந்துகிட்டதுலேயே மிக நயவஞ்சகமான ஆள்னா சீமான். நீ போயிருக்கவே கூடாது. ஆனா நீ என்ன சொல்ற? நான் தான் தவசி படத்துக்கு வசனம் எழுதுறேன், அந்த தத்துவ வசனத்தை கேட்டா காரி துப்பலான் இருக்கு. அடிச்சு தப்பிச்சவன் கூட இருக்கலாம், ஆனா பூபதி அடிச்சு பொழைச்சவன் ஒருத்தவன் கூட கிடையாது. யாரு? சீமான்னு எழுதுன வசனமா? இது முதல்ல இந்த வசனத்தினுடைய தரம் முதல்ல ரொம்ப முக்கியம். இது என்ன தரமா இருக்கு அப்படின்றது ஒண்ணு. ரெண்டாவது, இதுக்கு நாம் பெருமை வேறப்பட்டுக்கிறது. புயல் அடிச்சு பொழைச்சவன் இருக்கலாம், பூபதி அடிச்சு பொழைச்சவன் இருந்ததே கிடையாது. இதுக்கு பேர் வசனம். அப்ப இப்படிப்பட்ட இதுக்கு பெருமை கொண்டாடக்கூடிய சீமான் உனி எங்க கொண்டு போய் எதை வச்சு அடிக்கிறது? உனக்கு என்ன அரசியல் நிலைப்பாடு இருக்கு? ஒண்ணு பெருமகன் சொல்ற, கேப்டன் வந்துட்டு பெருமகன், தமிழ் மகன், தலைமகன், எல்லாம் சொல்ற. நீ நான் தான் அவன் வசனம் எழுதுனேன்னு முன்னுக்கு வந்து நிற்கிறேன். அப்புறம் அவங்க பூரா தெலுங்கு, அவங்க பூரா தமிழர் இல்லை, அவங்க ஆட்சிக்கு வரக்கூடாது, அமைச்சராகக்கூடாது அப்படின்னு பேசக்கூடிய வாய் எந்த வாய்? சீமானுடைய வாய். அப்ப அந்த அந்த இறப்பை இழிவுபடுத்திய நயவஞ்சகர் யார்? சீமான். நீ போயிருக்கவே கூடாது. வடிவேல் போயிருக்க கூடாதுன்றதெல்லாம் இல்லை, உண்மையிலேயே போயிருக்கூடாதுன்னா சீமான் தான் போயிருக்கூடாது. உன்னுடைய அயோக்கியத்தனம் அப்படிப்பட்டது. சரிங்களா? இப்படி கொடுமையும் கூத்துமா நம்ம நாடு இருக்கு. இதுதான் அரசியல் சூழல். நீங்க இந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஒழிக்கப்பட வேண்டிய கட்சிகள்ல அதிமுக, 2வது சீமான், 3வது தேமுதிக. இந்த 3 கட்சி ஒழிக்கணும். இந்த 3 கட்சியுமே லாயக் இல்லாத கட்சி, சித்தாந்தம் இல்லாத கட்சி, கொள்கை இல்லாத கட்சி, ஓட்டாண்டி கட்சி, அரசியல் இல்லாத கட்சி, குடிகாரர்களுடைய கட்சி, கொள்ளைக்காரர்களுடைய கட்சி, கொலைகாரர்களுடைய கட்சி. இந்த லிஸ்டுக்கு பூரா தேர்ந்த கட்சிகள் இது. இவனுங்களுக்கு எந்த கொள்கையும் கிடையாது. சுயாட்சி கொள்கை இருக்கா? கிடையாது. சமூக நீதி இருக்கா? என்னன்னே தெரியாது. சுயமரியாதைன்னா என்னன்னு தெரியுமா? கிலோ என்ன விலை? சரியா? அப்ப இப்படிப்பட்ட ஒரு கட்சி தான் இவங்கெல்லாம். இந்த 3 கும்பலையுமே ஒழிக்கணும். அரசியல் ரீதியா 3 கும்பலையுமே தமிழ்நாட்டில இருந்து ஒழிக்கணும். தேமுதிக நான் சொல்றேன், விஜயகாந்த் நல்லவர், தனிப்பட்ட வாழ்க்கையில நல்லவர், சினிமா துறையில சாதிச்சவர், சரியா? தேர்ந்தெடுத்த கதை பாத்திரங்கள்ல நடிச்சாரு, கண்ணியமான பாத்திரங்கள்ல நடிச்சாரு, அது வேற. அதை ரசிங்க, கொண்டாடுங்க, அது வேற. ஆனா அவருக்கு அரசியல் தெரியாதுன்ற உண்மையை ஏத்துக்கங்க. குண்டக மண்டக பேசினார், பல இடங்கள்ல கோமாளித்தனமா பேசினார், காமெடியா பேசினாரு, பத்திரிகையாளரை பார்த்து அடிச்சு விடுவேன் அப்படின்னாரு, நாக்க திருத்தினாரு. ரைட்டா? அவருக்கு வந்துட்டு ஏதோ சினிமாவில் ஹீரோயிசம் பண்ற மாதிரி மேடைகள்ல ஏறி குண்டக மண்டக பேசிக்கிட்டு இருந்தாரு. அரசியல் தெரியாது, ஒன்றும் தெரியாது அவருக்கு. சரியா? அப்ப இப்படிப்பட்ட அரசியல் சித்தாந்தம் மற்றவர்கள் அரசியல் பக்கம் வராதீங்க நம்ம சொல்றோம். நீங்க வந்தீங்கன்னா ஏகப்பட்ட கெட்டது மக்களுக்கு செய்வீங்க. அதனால அரசியல் சித்தாந்தம் இல்லாத ஆளுக, தெளிவில்லாத ஆளுக அரசியல் பக்கம் வராதிங்க. சீமானுக்கு சொல்றோம், விஜயகாந்துக்கு சொல்றோம், எடப்பாடிக்கு சொல்றோம். அப்ப இந்த மாதிரி கும்பலா ஆதரிக்க கூடாது அப்படின்றத நம்முடைய கருத்து. இதுல கூடுதலா ஒண்ணு பார்த்தோம்னா, நடிகர் விஜய் அவர்கள் மீது விஜயகாந்த் அவருக்கு அஞ்சலி செலுத்த வந்த போது செருப்பு வீசப்பட்டு வந்த மாதிரி ஒரு கருத்து இருக்கு. இது எந்த வகையில உண்மைத்தன்மை சார்? சுந்தரபாண்டி மாதிரியான படங்கள்ல அவருடைய தம்பியாகலாம் நடிச்சிருக்கிறார் விஜய். அதோடு வளர்ந்து ஏற்றம் பெற்றவர் தான். அவங்களுக்கு இடையில கான்ட்ரவர்சியும் முரண்பாடா கிடையாது. யாராருக்கு போய் அறிஞ்சிருக்கலாம், அதுக்கு இதுக்கும் சம்மந்தப்படுத்த முடியாது அப்படின்றது தான் என்னுடைய கருத்து. நடிகர் விஜயகாந்தை பொறுத்தவரை ஒரு சிறந்த நடிகர், நல்லவர், வல்லவர், இன்னும் ஆற்றல் மிக்கவர். அவர் தேர்ந்தெடுத்த படங்கள்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. ரமணா போன்ற பல்வேறு படங்கள்லாம் சமூக பாதிப்புகளை ஏற்படுத்துது. புலன் விசாரணை,
அந்த நம்ம கேப்டன் பிரபாகரன், இந்த மாதிரியான படங்கள் நிறைய அரசியல் தாக்கங்களை கூட ஏற்படுத்தின படங்கள். இப்படி நல்ல விதமான தாக்கங்களை விஜயகாந்த் ஏற்படுத்தினார் திரைத்துறையின் மூலமாக. அவருடைய பங்களிப்பு பாராட்டத்தக்கது. அதே மாதிரி இன்ன வரைக்கும் தொழிலாளிகளுக்கு நல்ல உணவு கிடைக்கிற மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தினார் நம்ம கேள்விப்படுறோம். மகிழ்ச்சி, அதுக்கு வாழ்த்த நம்ம கடமைப்பட்டிருக்கிறோம். மற்றபடி அரசியல் வர்றதுக்கு அவருக்கு தகுதி கிடையாது, அவருக்கு கொள்கை தெரியாது. தேசியம்னா என்னன்னு தெரியும். தேசியமும் திராவிடமும் எதிரெதிரானது இல்லையா? காங்கிரசினுடைய தேசியத்தை ஒழிக்கிறதுக்கு தான் பெரியாரிய திராவிடமே எழுந்துச்சு. தேசியம், திராவிடம், முற்போக்கு கழகம் எதுக்குமே பொருத்தம் கிடையாது இல்லையா? எப்படி ஒரு பேர் வைக்கிறாரு, இது எந்த பட்டியலில் சேர்க்கிறது? அப்ப உங்களுக்கு தேசியம்னா என்னன்னு தெரியாது, திராவிடம்னா என்னன்னு தெரியாது, செக்கும் தெரியாது, சிவலிங்கமும் தெரியாதுன்னா எதுக்கு? இந்த விளையாட்டுலேயே வர வேணாம். இன்னும் சில ஆய்வாளர்கள் சொல்றாங்க, இவர் அரசியலுக்கு வந்தால் உடம்பை கெடுத்துட்டாரு, சினி ஃபீல்டில் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருப்பார், ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருந்தார், அவர் பேசாமல் நடிச்சுட்டே இருந்திருந்தா ரொம்ப நீண்ட காலம் வாழ்ந்திருப்பார். உண்மையாக கூட இருக்கலாம். அப்போ தேவையில்லாத அரசியல், தேவையில்லாத ஒரு ஆணி தான் தேமுதிகவும். இதை வெளிப்படையாக அவர் இறப்பில் தான் பேச முடியும், வேற எப்போ பேச முடியும் இல்லையா? அரசியலில் அவர் ஒரு அரசியல் தலைவரும் கூட, அவர் நடிகர் ஒரு பக்கம் இருக்கட்டும், அதையும் பேசுவோம். இன்னொரு பக்கம் ஒரு முக்கியமான அரசியல் தலைவர், அவர் இந்த தமிழ்நாட்டுக்கு என்ன செஞ்சாரு, என்ன அரசியலை கொண்டு வந்தாரு பேசணும் இல்லையா? சீமான் மாதிரியான நயவஞ்சர்கள் கூடையும் ஆடு கூடையும் வேட்டையாடுவாங்க, ஓநாய்கள் கூடையும் வேட்டையாடுவாங்கன்றது அவர் இறப்பு மூலமா தெரியறதுக்கு ஒரு வாய்ப்பா இருக்கு. இதை எப்ப பேசுறது? இப்பதான் பேச முடியும் இல்லையா? அப்ப அது இந்த அதிமுக போன்ற கட்சிகள், இந்த கட்சிகள்லாம் கொள்கையற்ற கட்சிகள். தேமுதிக போலவே அதிமுக, தேமுதிக, பல வகையான அதிமுக பிளஸ் தேமுதிக, நாம் தமிழர், இது மூணுமே கருப்பாடுகளினுடைய கூட்டம். தமிழ்நாட்டில் தமிழர்களை வேட்டையாடுவதற்கு தமிழர்களின் பெயரால் தெரியக்கூடிய கருப்பாடுகள் தான் இது பூரா ஒழிக்கணும் அப்படின்றது நம்முடைய அரசியல் கருத்து. நன்றி சார். நன்றிங்க.